சென்னை தரமணையில் உள்ள அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் நீதி கேட்டு போராடிய மாணவர் அமைப்பினர் மீது விடியா அரசின் ஏவல் துறையினர் கொடூரமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை தரமணியில் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இரத்த காயங்களுடன் கல்லூரிக்கு வந்ததாக கூறப்படும் நிகழ்வுகள் நாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றோமா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. அப்பா அண்ணாவின் ஆட்சி நடக்கிறது என நம்பி பெண்ணை தைரியமாக கல்லூரிக்கு அனுப்பிய அவரது அப்பாவிற்கு பதில் சொல்லப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பெண் குழந்தைகளை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பிவிட்டு அவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்களா என அச்சத்தில் பதறும் எங்களின் குமுறல் அப்பாவின் காதுகளுக்கு கேட்கவில்லையா என பெண் குழந்தைகளின் பெற்றோர் கேள்வி எழுப்புகின்றனர். சட்டப்பேரவையில் பெருமை மட்டுமே பேசி நேரத்தை கடத்தும் திராவிட மாடல் முதல்வருக்கு பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேச திராணி உள்ளதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எதுவுமே நடக்காதது போல சித்தரித்து பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பதே அரசுதானா என கேள்வி எழுப்பும் மாணவர்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் வெறும் வார்த்தை ஜால பேச்சிலே மட்டும் முடித்து விடுவது எனவும் வினவியுள்ளனர். மாணவியின் நிலைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினால் மாணவ மாணவிகள் என்றும் வாராமல் அராஜகத்தில் ஈடுபட்டு தாக்குவதுதான் பெண்களுக்கான விடியலா? இதுதான் திராவிட மாடலா என்றும் மாணவர்கள் உருக்கமாகவும் கோபமாகவும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விடுதியிலிருந்து வெளியே வந்த மாணவ மாணவிகள் இந்த ஆட்சி அப்பா அண்ணா ஆட்சி என்றால் அப்பாவும் அண்ணனும் எங்கே? பெண்கள் கண்ணீர் வெடிக்கும் போதும் மௌனம் காப்பது ஏன் எனும் முழக்கத்துடன் உரிமையை கேட்கிறார்கள்.